நல்லது. இந்த வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கவங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறவர். இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள். ஒருவேளை துக்கத்தோடு, கவலையோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, ஒருவேளை பிரச்சனைகளோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆகையினால நீங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணிடுங்க, அவர் மேலே வச்சிடுங்க. ஒரு வேளை கண்ணீரோடு இருக்கிறீங்களா, உங்களை அவர் விசாரிக்கிறார். வேதனையோடு கூட இருக்கிறீர்களா, அவர் உங்களை விசாரிக்கிறார். ஒருவேளை கஷ்டப்படுகிறீங்களா, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை தாங்குவார், உங்களை தப்புவிப்பார். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்லது. நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 103வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுகளுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல இருக்கிறது என்று சொல்லி வசனம் தொடர்கிறது. இங்கே தாவீதின் சங்கீதத்திலே 103வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறார், நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, அல்லது உங்களுடைய பிஸ்னஸிலே, உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நன்மைகள் எப்படி நடக்கும்? வசனம் சொல்லுகிறது, நன்மையினால உங்கள் வாய்களை திருப்தியாக்குகிறார். நன்மையினால உங்கள் வாய்களை திருப்தியாக்குகிறார். ஒருவேளை நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நன்மையை உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அந்த நன்மையை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்கள் வாயினால் திருப்தியாக்குகிறேங்கிறாரு. உங்கள் வாயினால் திருப்தியாக்குகிறேங்க பாரு. அப்போ நன்மையை கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறார்? செய்து வைத்திருக்கிறார். எங்கே செய்து வைத்திருக்கிறார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலே முளைக்க பண்ணினார் என்று சொல்லி வசனம் தொடர்கிறது. இங்கே நாம் கவனிக்கலாம், ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி, அதில் சில செடி கொடிகளை மரங்களை உண்டாக்கி, சில மிருக ஜீவன்களை உருவாக்கி, மனிதனையும் அதுக்குள்ளார படைத்து அங்கே ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு மரத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? முளைக்க பண்ணியிருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நன்மையை பெற்றுக்கொள்ளணுமா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று சொல்லி தெரிந்தெடுக்கிற அந்த தெரிவை என்ன பண்ணியிருக்கிறாரு? மனிதன் கையிலே கொடுத்திருக்கிறார். அங்கே அதுதான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அதுலேயே 17வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்கே நல்லா கவனிப்போம். நமக்கு நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், அற்புதங்கள் வேணும், நம்ம விரும்புகிற காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி நன்மைக்காக நாம் பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசப்படுகிறதுல என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் நன்மையும் தீமையும் அறியத்தக்கதாக. நன்மை எது? இது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமா, அல்லது கர்த்தர் தந்த நன்மையா, கர்த்தர் தந்த வீடா, கர்த்தர் தந்த செழிப்பா அப்படின்னு நம்ம பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு யார் கையில் கொடுக்குறாருங்களாம்? நம்ம கையில் கொடுக்குறாரு. நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் சொல்லணும். அதனால தான் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலையோ 50ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் வந்தீங்கன்னா 19லிருந்தே வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமையை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இங்கே யோசேப்பு சொல்லுகிறாரு, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை பகைத்து குழியில் போட்டு சிலர் கையில் ஒப்பு கொடுத்து அடிமைத்தனமாக யோசேப்பு வந்து அவர் படாத பாடு வேதனைகள் இவைகள் எல்லாம் பட்டு யோசேப்பு பார்வோன் தேசத்தில் பெரிய அதிகாரியாக இருக்கிறான். உங்களுக்கு இந்த சம்பவங்கள் பல காரியங்களில் உங்களுக்கு தெரியும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதில் பாருங்கள், யோசேப்பு அந்த பஞ்ச காலத்தில் பார்வோன் தேசமும் யோசேப்பும் செழிப்பாக இருக்கிறத கண்டு தன் தகப்பனார் பார்வோன் தேசத்திலே எகிப்திலே செழிப்புள்ள பூமியாக இருக்கிறது, நீங்கள் அங்கே போய் தானியங்களை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களை அனுப்புகிறார், தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறார். பிள்ளைங்க என்ன பண்ணுகிறாங்க?
தன்னுடைய பார்வோன் தேசத்தில் வந்து தானியங்களை வாங்குவதற்காக வந்தால் அங்கே நிற்கிறது யாருங்க? யோசேப்பு. இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், சில காரியங்களெல்லாம் நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் தகப்பனார் யாக்கோப்பு மரித்து போகிறார். மரித்து போன உடனே இவங்க சகோதரருக்கெல்லாம் பயமாகி போயிடுச்சு. நம்ம அப்பா இருக்கிற வரைக்கும் தன்னுடைய சகோதரர் நமக்கு நன்மை செய்வார், தன்னுடைய தகப்பனார் இறந்து போயிட்டாருன்னா நன்மை செய்வாரா, இவர் இருக்கிற இந்த பார்வோன் தேசத்தில் நம்மளை அடிமைத்தனமாக வைத்துடுவாரேன்னு சொல்லி பயந்து போய் இருக்கிற பொழுது தான் அந்த வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு அவர்கள் நோக்கி, பயப்படாதீங்க, நான் தேவனா, நீங்கள் வேணா எனக்கு என்ன பண்ணியிருக்கலாம், தீமையை செய்ய நினைச்சிருக்கிறீங்க. தீமையை செஞ்சாங்க, உங்களுக்கு விரோதமாக சிலர் நிறைய பேர் தீமையைத்தான் செஞ்சாங்க, நன்மையை யாரும் செய்யவே இல்லை. யாராவது நன்மை செஞ்சாங்களா? இல்லை. இவன் எப்படி வீட்டை வாங்கலாம், இவன் எப்படி காரை வாங்கலாம், இவன் எப்படி சம்பாதிக்கலாம், இவன் எப்படி மேலே வரலாம் அப்படின்னு சிலர் தீமையை தான் நினச்சாங்க, யாரும் நன்மையை நினைக்கல. நம்ம உறவுக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், யாராவது கொஞ்சம் செழிப்பாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, பாடுறா இவங்களுக்கு வந்த வாழ்க்கையை எப்படி முன்னேறிட்டாங்க, சொல்கிறாங்களா இல்லைங்களா? சிலர் சொல்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், தன்னுடைய சகோதரர் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாகவே முடிய பண்ணினார். அப்போ யோசேப்பு என்ன நினச்சிருப்பார், எல்லாம் எனக்கு நன்மை, எனக்கு தீங்கு செஞ்சீங்க, பொல்லாப்பு செஞ்சீங்க, என்னை கொல்ல நினைச்சிங்க, என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட நினைச்சிங்க, ஆனால் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலும் எனக்கு நன்மையே செய்ய பார்த்தாரு, எனக்கு நன்மையே செய்ய பார்த்தாரு. உங்களுக்கு நன்மையை என்ன பண்ணுவாருங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஆனால் அந்த நன்மையை நீங்கள் எப்படி தான் பெற்றுக்கணும்னா, நீங்கள் வாயில தான் பேசணும், நீங்கள் வாயில தான் பேசணும். அதனால தான் வசனத்து, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறேன், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறேன். சொல்லுங்கள், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறேன். நன்மையை கர்த்தர் கொடுப்பார், ஆனால் அது கொடுக்கறது எப்படின்னா நம்மளுடைய வாய் தான். நம்ம வாய் சரியாக இருந்தால் நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும், வாய் சரியாக இருந்தால் நம்முடைய வீடு கட்டப்படும், நம்முடைய வாய் சரியாக இருந்தால் நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நம்முடைய வாய் நல்லா இருந்தால் நம்முடைய பொருளாதாரம் செழிப்பாக இருக்கும், நம்முடைய வாய் நல்லா இருந்தால் பிஸ்னஸ் வேலை எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம வாய் சரி இருந்தால் இந்த உலகம் சரியாக இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? கட்டாயமாக இருக்கும். வசனம் அதுதான் சொல்லுது, நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குங்கிறார். பாருங்கள், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறார், இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை பெறணுமா, ஜீவனை பெறணுமா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கணுமா, சுகத்தை பெற்றுக்கணுமா, விடுதலையை பெற்றுக்கணுமா, அது உங்கள் முன்னாடி தான் இருக்குது, உங்கள் முன்னாடி தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை, வேறு எங்கேயுமே இல்லை. உங்கள் மூக்குக்கு கீழே தான் இருக்குது, வேறு எங்கே இருக்குதுங்க? உங்கள் மூக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, வாய், அங்கே தான் இருக்குது. வசனம் சொல்லுது, இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தின் தீமையும் இன்று உங்களுக்கு முன்பதாக நீங்கள் வைத்திருக்கிறேன், வைத்தேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்கள் வீட்டை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்கள் பிள்ளைகளை பற்றி என்ன பேசுகிறீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன பேசுகிறீங்க, நன்மையை மட்டும் பேசுகிறீங்களா, ஆசீர்வாதங்களை மட்டும் பேசுகிறீங்களா, விடுதலையை மட்டும் பேசுகிறீங்களா, செழிப்பை மட்டும் பேசுகிறீங்களா, என்ன பேசுகிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்கள், சங்கீதம் 23:6 வசனம் இப்படியா சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை பின் தொடரும். நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும், பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏங்க நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் வருது, பலவீனங்கள் வருது, கஷ்டம் வருது, உபத்திரம் வருது, ஏன் இந்த தீமையை நம்ம பெற்றுக்கிட்டே இருக்கிறோம், என்ன காரணம்? ஏசு ஏதாவது தவறு செய்திருக்கிறாரா? ஏசு இவங்களுக்கு மட்டும்தான் நன்மையை தரணும், மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தீமையை தரணும், 12 சீஷர்கள் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க, 12 சீஷர்களுக்கு மட்டும்தான் நான் நன்மையை செய்யணும், மற்றவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடாதுன்னு நினச்சாரா? இல்லை. வசனம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் நம்மளை பின் தொடர்ந்து வரும். அப்போ நன்மையை பேசுனா நன்மை நம்மளை பின் தொடர்ந்து வரும், தீமையை பேசுனா தீமை தான் பின் தொடர்ந்து வரும். என்ன பேசுகிறோம் நம்ம தீமையை? ஒரு வேளை கடங்காரன் வந்து நம்முடைய பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு போயிடுவானோ அப்படி நம்ம பேசுனா அப்படி தான் நடக்கும். ஒரு வேளை பலவீனமாகி கஷ்டப்பட்டு நம்ம மருத்துவமனைக்கு போய் அந்த நிலைமையில் வந்துடுவோமோ அப்படின்னு நம்ம பேசணும்னா அப்படி தான் நடக்கும். ஒரு வேளை வீடெல்லாம் பிடுங்கிடுவாங்களோ அப்படி நம்ம பேசினா அப்படி தான் நடக்கும்.
ஜுவல்ஸ் எல்லாம் அடமானம் வைக்கப்பட்ட ஜுவல்ஸு நம்ம மீட்டே எடுக்க மாட்டோமோ அப்படி நம்ம நினச்சோம்னா அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பேசுகிறோம்? நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர்ந்து வரும்னா நம்ம என்ன பண்ணணும்? நன்மையை மட்டுமே வாயிலிருந்து பேசணும். கர்த்தர் நன்மையை மட்டும்தான் பேசினார், தீமையை ஒருபோதும் பேசவே இல்லை. பாருங்கள், சங்கீதம் 34:10 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாரு? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சொல்லுங்க ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைகளும் குறைவு படவே படாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு நன்மையும் குறைவு படாது. எங்கள் பொருளாதாரத்தில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது குறைவுபடுமா? அல்லது நீங்கள் வேலை செய்கிறீங்களே, வேலையில் அந்த வருமானத்தில் ஏதாவது குறைவுபடுமா? குறைவு படாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்பி வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம பேச வேண்டியது எது மட்டும்தாங்க? நன்மையை மட்டும்தான் பேசணும். மற்றவங்களுக்கு என்ன வேணால் நடந்துட்டு போகுதுங்க, ஆனால் நம்ம பேச வேண்டியது நன்மையை மட்டும்தான் பேசணும். பாருங்கள், சங்கீதம் 65:11 வாசிச்சிங்கன்னா வசனம் இப்படியா சொல்கிறாரு, வருஷங்களெல்லாம் நன்மையினால் முடிச்சுட்டுக்கிறாராம். வருஷங்களெல்லாம் நன்மையினால் முடிச்சுட்டிருக்கிறார். இந்த வருஷம் நன்மையின் வருஷம் அப்படின்னு முடிசூட்டி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நன்மையின் நாள், நன்மையின் மாதம், நன்மையின் வருஷம் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம்? தூங்கி எழுந்த உடனே காலையில் சொல்லுவோம். என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் வசனம் சொல்லுகிறபடி தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம நன்மையை பேசினா நன்மை தான் நடக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி எப்படி பொழப்பு போக போகுதோ, வேலைக்கு வேறன்னு திங்கக்கிழமை, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, போனால் அந்த வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த வேலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, போகலாமா வேண்டாமா, இன்றைக்கி லீவு எடுத்துக்கலாமா, அல்லது இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரெஸ்ட் ஒரு இதுக்கு ஒரு சின்ன காரியத்திற்கு பல யோசனை பேசி 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 பேசியே இல்லாத எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? கொண்டு வந்து வச்சிட்டோம். அப்போ நம்ம வேலைக்கு போக முடியுமா? சம்பாதிக்க முடியுங்களா? தேவை நடக்குமா? நடக்காது. ஏன்னா நம்ம சொன்னது என்ன ஆகி போச்சு? நடந்து போச்சு. கடைசியில் வேலைக்கும் போக முடியல, சம்பாதிக்கவும் முடியல, பொருளாதாரத்தில் இல்லை, எல்லாமே பற்றாக்குறை. ஏன் அப்படின்னா நம்ம நன்மையை பேசாமல் காலையில் எந்திரிச்ச உடனே தீமையை நம்ம என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது வருஷங்களெல்லாம் நன்மையினால் என்ன பண்ணியிருக்கிறாரு? முடி சூட்டி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே வசனம் என்ன சொல்கிறாரு? அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும், அவன் உதடுகளின் விளைவுகளினால் அவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். சொல்லுங்க பார்க்கலாம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறாங்க. வசனம் சொல்லுகிறது அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். நீங்கள் எவ்வளோ நன்மைகளை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோ நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளோ தீமைகளை பேசுகிறீங்களோ அவ்வளோ தீமைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதனால தான் வசனத்தினால சொல்கிறபடி வாயினால் நன்மையை என்ன பண்ணுறாராம்? நிரப்புறாரு. வசனம் சொல்லுகிறது மனைவியை கண்டடைகிறவன் சொல்லிடுங்க நன்மையை கண்டடைகிறான். கர்த்தர் ஒரு மனுஷனையும் தீமைக்காகவே படைக்கலை, எல்லாவற்றையும் நன்மைக்காகவே தான் படைத்து வைத்திருக்கிறாருங்க. அதனால நன்மையை நீங்கள் என்ன பண்ணுங்க? பேசுங்க. நன்மையை நீங்கள் பேசுங்க. இன்னொரு வசனங்கள் ஆதாரமாக நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். சொல்லிடுங்க, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். நம்ம காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு நமக்கு என்னவாக இருக்கணும்? நன்மையாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு என்னவாக இருக்கக்கூடாது? வெறுப்பாக இருக்கக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்கிறது தன் வாயின் பலனால் நன்மை என்ன பண்ணுறான்? புசிக்கிறான். அதுக்கு 3வது வசனம் பாருங்கள். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளார பேசிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? குழப்பமும் சண்டையும் பிரச்சனையும் தான் வரும். அதனால தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியா சொல்லுது. எடுத்து வாசிங்க. 21வது வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு.
இங்கே என்ன சொல்றாரு? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராய் நம்ம பேசுகிறது அனைத்தும் தீமை. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராய் பேசுறது அனைத்தும் தீமை. என்ன? தோல்வியை பேசுறது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது தீமை. நம்ம பயத்தை பேசுறது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது தீமை. நம்முடைய பலவீனங்களை பேசுறது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற தீமை. கஷ்டங்களை பேசுறது, உபத்திரவங்களை பேசுறது, கண்ணீர்களை பேசுறது, இது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற தீமை. இந்த தீமையை நன்மையினால வெல்லணும்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதை எடுத்து நம்ம பேசணும். அவர் சொல்றார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னா நீங்க பேசணும். பலவீனத்தில் அவர் பலன் எனக்கு விளங்கும்னு நீங்க பேசணும். கஷ்ட நஷ்டத்தில் துன்பத்தில் கர்த்தர் எனக்கு கை கொடுத்திருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறாருன்னு நீங்க பேசணும். இதை நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? தீமையை நன்மையினால வெல்லலாம். தீமையை நன்மையினால வெல்லலாம். சரி, நல்லது. ஒரே ஒரு ஆதாரமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்து இருக்கிற நிமிடங்களை நம்ம முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5 to 11 வசனங்கள் உண்டு. இங்கே ஒரு பெரிய சம்பவமே நடக்கிறது. நீங்கள் எடுத்துக்குங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள். இங்கே ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் வாசிக்கலாம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரயோத்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசர்களில் ஒருவன், சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா, அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அது நாம் தொடர்ந்து அப்புறமா வாசிக்கலாங்க. நாம் கவனிக்கலாம். இங்கே இயேசுவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இயேசு போதித்து கொண்டே இருக்கிறார். நேரம் கடந்து விட்டன. ஆனால் இயேசு சொல்கிறார், இவர்களை சும்மா விடக்கூடாது, இவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களிடத்தில் கேட்கிறார். தன்னுடைய சீசர்களிடத்தில் கேட்கும்போது சீசர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவே, நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போய் இவர்களுக்கு அப்பத்தை வாங்கிட்டு வந்தாலும் பத்தாது. நம்மகிட்ட இருக்கிற பணம் எவ்வளோ இருக்குது? 200 பணம். அந்த 200 பணத்தில் இங்கே இருக்கிற புருஷர்களுக்கு, இங்கே இருக்கிற அவங்களுடைய துணைவியாருக்கு, அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு, எத்தனை பேர்த்துக்கு இந்த 200 பணம் பத்தாது. வசனம் சொல்லுகிறது, நன்மையினாலும் வாயை திருப்தியாக்கு. இங்கே சீசர்கள் என்ன சொல்கிறாங்க? பத்தாது. இயேசு இங்கே கூட தான் இருக்கிறாரு. ஆனால் இயேசுவுக்கு என்ன சொல்கிறாங்க? பத்தாது. இன்றைக்கி பாருங்கள், நம்மகிட்ட சில நேரம் எதை தான் சொல்கிறோம்? பத்தாது, 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 பத்தாது. எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் பத்தாது, இன்னும் போய் சம்பாதிச்சுட்டு வா. எவ்வளோ தான் வீட்டில் பொருளாதாரம் வாங்கி போட்டு அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் வாங்கி போட்டாலும் பத்தாது. படிப்பில் மார்க் பிள்ளைங்க கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, அந்த பாஸ் பண்ணிட்டு வந்திருக்க அந்த மார்க்கை நீங்கள் பாராட்டலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது பத்தாது, பத்தாது, பத்தாது. எல்லாம் பத்தாது, பத்தாது, பத்தாதுன்னு சொல்லி சொல்லியே என்ன பண்ணுறது? அப்படியே போயிடுச்சு. நம்ம என்ன சொல்கிறோம்? பரவாயில்லாமா, நீ நல்ல மார்க் எடுத்திருக்கிற, இன்னும் நீ முன்னேறு, இன்னும் நீ பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா நம்ம இன்னும் முன்னேறி இருப்பாங்க. பரவாயில்ல, போதுங்க, இந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம சமாளிக்கலாங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, இன்னும் நம்மளை மேன்மைப்படுத்துவார்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்படி போயிருந்துருக்குங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? பத்தாது. இங்கே அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொரு சீசர் உள்ளார போயிட்டார் கூட்டத்துக்குள்ளார. இங்கே உட்காந்து இயேசுவோட கூட இருக்கிற பாதி சீசர்களும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எங்கே போயிட்டாருங்க? உள்ளார போயிட்டு, இங்கே நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்கள் பேக்கெல்லாம் காட்டுங்க, உங்கள் பேக்கை காட்டுங்க, தம்பி உன் பேக்கை முதல்ல எடுப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு. செக் பண்ணால் அங்கிட்ட ஒரு பையன்கிட்ட என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் இருக்குது. என்ன சொல்கிறாருங்க? சத்தமாக சொல்கிறார் அந்த கூட்டத்துக்குள்ளார, இயேசுவே, இங்கே 5 அப்பம் 2 மீன் இருக்குது, நான் வேணா ரகசியமாக கொண்டு வரேன், நீங்களும் நம்முடைய சீசர்லாம் சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னாருங்க. என்ன சொன்னாருங்க? இயேசுவே, இங்கே 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனாலும்
பத்தாது. எவ்வளோதான் கொடுத்தாலும் பத்தாது. வீட்டில் ஒரு பெரிய வீடே கொடுத்தாலும், ஆஸ்திகளே கொடுத்தாலும், ஐஸ்வர்யங்களே கொடுத்தாலும் நமக்கு பத்துங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம், பத்துங்களா? பத்தாதுங்க. எவ்வளோ நாளும் நமக்கு பத்தாது. போதும் என்கிற மனதுடன் கூட நம்ம என்ன பண்ணணும்? வாழணும்னு வசனம் சொல்லுகிறது. நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அந்த வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை திருப்தியாக நடத்திருக்கிறார். இன்னைக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு உடைகளை கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், செழிப்பை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார், தேவைகளை சந்திச்சிருக்கிறாருன்னு நம்ம என்ன பண்ணணுங்க? சொல்லணும். நம்ம எதை எடுத்தாலும் பத்தாது 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 பத்தாதுன்னு சொல்லியே நம்ம இவ்வளோ பற்றாக்குறையில் இருக்கிறதுக்கு காரணமே யார் தாங்க? நம்ம வாய் தான். நம்ம வாய் தான், வேற ஒன்றுமே இல்லை. சீசர்கள்லாம் இதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்ததுக்கப்புறம் இயேசு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கி இல்லாத ஒன்றை 5000 பேர்த்துக்கு மேலே போஷிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசுகிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணார். அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆபிரகாமை போல வசனத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா இப்படி தான் கர்த்தராகிய இயேசு அங்கே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்துக்கலாம். 4ஆம் அதிகாரம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். இங்கே ஆபிரகாமை பற்றி சொல்லுது. அங்கே கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார்? இல்லாத ஒன்று, 5 அப்பம் 2 மீன். ஆனால் இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் பத்தாது, கொடுக்க முடியாது. ஆனால் அதை எடுத்து கர்த்தர் இருக்கிற மாதிரி சொன்னார், பேசினார். இது நிச்சயமாக நான் எடுக்கிறேன், இதை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், பிதா என் வார்த்தைக்கு செவி கொடுப்பார், இது எல்லா ஜனங்களும் சாப்பிட்டு திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி பேசினார். பேசிட்டு கொடுத்ததுக்கப்புறம், ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதில் எங்கேயாவது பற்றாக்குறை வந்துச்சுங்களா? மீதமானது 12 கூட எடுத்துகிட்டு போனாங்க. அப்போனா நம்ம என்ன பேசணும்? நம்முடைய வாழ்க்கையில் என்ன பேசணும்? நம்மக்கிட்ட இல்லாததையவே பேசி 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 பழகிருச்சுங்க. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நீங்கள் பேசணும். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி பேசணும். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பேசணும். ஒருவேளை 2 வீலர் இல்லையா, அடுத்து நீங்கள் 2 வீலரில் போயிட்டுருக்கிற மாதிரி நீங்கள் பேசணும். காரு இல்லையா, காரு இருக்கிற மாதிரி நீங்கள் பேசணும். பொருளாதாரம் பற்றாக்குறையா, அந்த பொருளாதார செழிப்பில் நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பேசணும். உங்கள் பிள்ளைங்க உங்கள் சொல்லுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்களா, ஆனால் உங்கள் பிள்ளைங்க எல்லாம் கர்த்தருக்குள்ளார கீழ்ப்படுகிறாங்கன்னு நீங்கள் பேசணும். நம்ம தான் பேசணும். வேறு யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்களா? யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம தான் பேசணும். நம்ம நன்மைகளை பேச 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 தான் எல்லாமே நன்மையாக மாறும். இல்லைன்னா நம்ம இதைத்தான் நம்ம இருப்போம், அப்படியே அமர்ந்திருப்போம். வசனம் சொல்லுகிறபடி பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது 18வது வசனம், உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்த அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நீங்கள் யாரை நம்பணும்? கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் நம்பணும். அவர் எனக்கு நன்மையை தருவார், என் வாழ்க்கையில் நன்மையை வைத்திருக்கிறார், நான் நன்மையை நிச்சயமாக நான் பெற்றுக்குவேன். நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என்னுடைய பிஸ்னஸும் என்னுடைய வேலைகள் எல்லாமே நன்மையினாலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், நான் நன்மையினாலே திருப்தி ஆவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பேசி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். நீங்கள் தீமையை நீங்கள் ஒருபோதும் பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. உங்கள் வாயை நீங்கள் எதனால தான் நிரப்பணும்? நன்மையினால் நம்ம நிரப்பணும். நாம் யாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்.